நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என மாற்றம். ஸோ புதிதாக டெல்லியில வந்து கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர்த், அதாவது சேவை மையம், சேவை மையம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்வது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக தான் இந்த பெயரானது மாற்றப்பட்டுள்ளது. ஸோ ஆட்சி நிர்வாகத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து சேவை மனப்பான்மையாக மாறி உள்ளது. ஸோ அதுக்காக தான் இந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையின் ராஜ்பவன் அப்படிங்கிற பேர் வந்து லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ராஜ்பத், அந்த அணிவகுப்புகள் எல்லாம் நடைபெறக்கூடிய இடம் வந்து கர்த்தவ்ய பத் அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் 2016ஆம் ஆண்டு வந்து லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தின் பேர் வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு.